சுவாமிஜிக்காக சூப் ஒன்றை தயாரித்து வைத்துவிட்டு 10:30 வகுப்பில் கலந்து கொள்வார் ஹான்ஸ்ப்ரோ. இந்த சூப் தயாரிக்க 3-4 மணி நேரம் ஆகும். ஒரு நாள் அவரால் குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை முடிக்க இயலவில்லை. அப்போது வகுப்பிற்கு கிளம்பிய சுவாமிஜி ஹான்ஸ்ப்ரோவிடம், என்ன, நீ தியான வகுப்பிற்கு வரவில்லையா என்று கேட்டார். தாம் வகுப்பிற்கு செல்ல முடியாததன் காரணத்தை சொன்னார் ஹான்ஸ்ப்ரோ. உடனே சுவாமிஜி, பரவாயில்லை, உனக்காக நான் தியானம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். ஆச்சரியம், சுவாமிஜியின் வகுப்பு முடியும் வரை ஹான்ஸ்ப்ரோ தியான அனுபவத்திலேயே இருந்தார். சுவாமிஜி தனக்காக தியானம் செய்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இதை நீண்ட காலத்திற்கு பிறகு நினைவு கூர்ந்த ஹான்ஸ்ப்ரோ, இன்னொரு விஷயம் தெரியுமா, அன்று மட்டுமல்ல இன்றும் அவர் எனக்காக தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் எப்போதும் உணர்கிறேன் என்று அமைதியாக கூறினார். மற்றொரு நாள் ஏதோ காரணத்திற்காக ஹான்ஸ்ப்ரோ உற்சாகம் இழந்து சோர்ந்து போய் காணப்பட்டார். அதை கண்ட சுவாமிஜி, வா உட்கார், நாம் தியானிப்போம் என்றார். ஓ சுவாமிஜி, நான் தியானமே செய்ததில்லை என்றார் ஹான்ஸ்ப்ரோ. அதனால் என்ன, வந்து என் பக்கத்தில் உட்கார், நான் தியானிக்கிறேன் என்றார் சுவாமிஜி. ஹான்ஸ்ப்ரோ சென்று சுவாமிஜியின் அருகில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டார். ஒரு கணம்தான் நான் எங்கேயோ மிதக்கப் போவது போன்ற ஓர் உணர்ச்சி எழுந்தது. விரைந்து கண்களை திறந்து சுவாமிஜியை பார்த்தேன். ஒரு சிலை போல் அவர் அமர்ந்திருந்தார். 15-20 நிமிடங்களுக்கு அவர் தியானித்துவிட்டு எழுந்தார். சுவாமிஜி தியானத்தில் அமர்ந்திருப்பதை பார்ப்பதே ஓர் அற்புத அனுபவம் அல்லவா? தாம் கண்ட சித்திரத்தை ரொடிமல் என்பவர் எழுதுகிறார். காவி உடை தரித்து பத்மாசனத்தில் அமர்ந்து ஒன்றின் மீது ஒன்றாக வைத்த கை மலர்களை சேர்த்து மடி மீது வைத்து விழிகளை பாதி மூடிய நிலையில் சுவாமிஜி தியானத்தில் அமர்ந்திருப்பது செப்பு சிலை ஒன்று இருப்பது போல் தோன்றும். அவர் ஒரு யோகி என்பதில் ஐயமில்லை. புற உலகின் சிந்தனைகள் எதுவும் தொடாத உன்னத உலகின் சிந்தனைகள் மட்டுமே உடைய ஒரு மாபெரும் லட்சிய புருஷர். அவரை கண்டவர் யாரும் அவருக்கு மரியாதை செய்யாமல், அவரை நேசிக்காமல், அவரிடம் பக்தி கொள்ளாமல் இருக்க இயலாது. மீட் சகோதரிகளில் ஒருவரான மிஸ்ஸஸ் கேரி வைக்காப் அவர் கடவுளேதான் என்றார். அவருக்கு அத்தகைய உணர்வை ஏற்படுத்திய சம்பவத்தை பற்றி அவரே கூறுகிறார். ஒரு நாள் மாடியிலிருந்து படிக்கட்டு வழியாக நான் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் சுவாமிஜி இறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று என் கால் இடறிவிட்டது. விழப்போன நான் அப்படியே சுவாமிஜியின் தோளை பிடித்து கொண்டு சமாளித்து கொண்டேன். ஆனால் சுவாமிஜியை தொட்டதுமே என்னுள், நீ கடவுளை தொட்டுள்ளாய் என்ற ஓர் உணர்வு எழுந்தது. என் மனம் மிகவும் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அந்த உயர்ந்த ஆன்மீக பேரானந்த நிலையில் பல நாட்கள் மூழ்கி இருந்தேன். அவர் கடவுளேதான் என்றார். தம் சகோதரியின் இந்த அனுபவத்தை பற்றி மிஸ் ஹேலன் பிற்காலத்தில் குறிப்பிடும்போது, அவளது குரலில் துணித்த மரியாதையும் வெளிப்பட்ட பக்தி உணர்வும் அன்பும் அதை கேட்டவர்களுக்கு கூட சுவாமிஜி கடவுள்தான் என்ற அதே உணர்வை கொடுத்தது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வகுப்பு சொற்பொழிவுகளுக்கான சுவாமிஜியின் நோக்கம் மாணவர்களின் மனத்தை ஒளியின் பாதையில் திருப்புவது. வசதியான ஒரு பாதையை இனிய மொழியில் கூறி அவர்களை இருளின் பாதைகளில் ஆழ்த்துவதல்ல. எனவே அவர் தேவையான இடங்களில் மாணவர்களை கடைந்து கொள்ளவும் மனத்தில் உரைப்பது போல் சுரீரென்று பேசவும் செய்தார். ஒருமுறை ஒரு பெண், சுவாமிஜி, எல்லோரும் துறவிகளாகிவிட்டால் உலகம் என்னாவது என்ற வழக்கமான கேள்வியை கேட்டார். சட்டென்று வந்தது சுவாமிஜியின் பதில், மேடம், பொய்யை உதடுகளில் வைத்துக்கொண்டு ஏன் என்னிடம் வர வேண்டும்? உங்கள் சொந்த சுகபோகங்களை தவிர இந்த உலகில் வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட்டதே இல்லையே. ஒரு நாள் சுவாமிஜியின் வகுப்பு அவரது அறிவு கூர்மையை, நுண்மையை காட்டுவதாக அமைந்திருந்தது. பேசிக்கொண்டே இருந்த அவர் திடீரென்று நிறுத்திவிட்டு, தம் பெயரையே எழுத தெரியாத ஒருவரின் சீடன் நான், ஆனால் அவரது செருப்பை கழற்றக்கூட எனக்கு தகுதி கிடையாது. எனது இந்த அறிவை மொத்தமாக எடுத்து கங்கையில் எறிந்துவிட முடியுமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். அப்போது ஒரு பெண் எழுந்து, ஆனால் சுவாமிஜி, உங்கள் அந்த அறிவை அல்லவா நான் மிகவும் நேசிக்கிறேன் என்றார். அது ஏன் தெரியுமா மேடம், நீங்கள் ஒரு முட்டாள், என்னை போல் என்று சட்டென்று கூறினார் சுவாமிஜி.
சுவாமிஜி, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா என்று ரொட்டிமல் ஒருமுறை சுவாமிஜியிடம் கேட்டார். சுவாமிஜி சிரித்தபடியே, என்னை பார்த்தால் அப்படியா தெரிகிறது? என்னை போல் குண்டான ஒருவன் கடவுளை கண்டிருப்பான் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஒரு நாள் ஒருவர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, இயேசுநாதர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று கூறுவது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, இப்படி இங்கு மட்டுமல்ல, காலம் காலமாக எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறார்கள். இந்தியாவிலும் இப்படி பலருடைய வரலாற்றில் கூறுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், என்னுடைய பிறப்பு சாதாரணமாக நடந்தது. எனக்கு முறையான ஒரு தாயும் தந்தையும் இருந்தார்கள் என்றார். ஆனால் கன்னி கருத்தரிப்பது என்பது இயற்கை நீதிக்கு எதிரானது அல்லவா என்று தொடர்ந்தார் கேள்வி கேட்டவர். சுவாமிஜி அப்போது புகைக்குழாயில் புகைப்பிடித்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். குழாய் வாயிலில் தேங்கிய சாம்பலை கொட்டுவதற்காக குழாயை தமது செருப்பில் தட்டினார். அந்த சாம்பல் தரை விரிப்பில் வீழ்ந்து அந்த இடத்தை அசுத்தம் செய்வதை பற்றி அவர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. பிறகு நிதானமாக புகையை ஒருமுறை இழுத்து கொண்டார். பிறகு பேசினார். நாம் அனைவருமே இயற்கையின் அடிமைகள். இயற்கையின் தலைவர் இறைவன் மட்டுமே. தாம் விரும்புவது போல் செய்வார் அவர். இந்த கணத்தில் அவர் ஓர் உடம்பை கொள்ளலாம், அல்லது ஒரு டஜன் உருவங்களை எடுக்கலாம், வேண்டிய உருவத்தில் வரலாம். நம்மால் எப்படி அவரை எல்லைப்படுத்த இயலும்? கேள்விகள் கேட்டு பதில் பெற்று சந்தேகங்களை நிவர்த்தி செய்த நிகழ்ச்சிகள் பல என்றால், பதில் கூறாமலே சந்தேகங்களை தீர்த்த நிகழ்ச்சிகளும் சுவாமிஜியின் வாழ்க்கையில் நடைபெற்றன. சுவாமிஜியின் இந்த கால சொற்பொழிவுகளுக்கு பொறுப்பாளராக இருந்த ஆலனின் மனைவி எடித் ஆலன் ஆவிகளை அழைத்து பேசுகின்ற ஒரு கூட்டத்தில் சேர்ந்து ஆவிகளின் அறிவுரைப்படி சில பயிற்சிகளை செய்ததில் எடித்தின் உடல்நலம் கெட்டு மனநிலையும் சீர்குலைகின்ற அளவிற்கு ஆகிவிட்டது. சுமார் 2 வருடங்கள் எந்த நம்பிக்கையுமின்றி அவதியுற்ற எடித்திடம் சுவாமிஜியை காணுமாறு வற்புறுத்தினார் ஆலன். எடித் ஒரு நாள் மாலையில் சுவாமிஜியிடம் சென்றபோது மறுநாள் காலையில் வருமாறு தெரிவித்தார் சுவாமிஜி. மறுநாளை பற்றி நினைத்து இரவில் பெரும்பொழுதை தூக்கமின்றியே கழித்தார் எடித். சுவாமிஜியிடம் கேட்பதற்கென்று பல கேள்விகளை நினைத்து வைத்து கொண்டார். மறுநாள் காலையில் சென்றபோது சுவாமிஜி வெளியில் செல்வதாகவும் தற்போது யாரையும் பார்க்க மாட்டார் என்றும் தெரிவித்தார் ஹான்ஸ்ப்ரோ. ஆனால் வாழ்க்கை பிரச்சனைகளில் சிக்குண்டு வேறு யாரும் காப்பாற்ற இயலாத நிர்கதியான நிலையில் சுவாமிஜியே தஞ்சமென்று வந்த எடித் அவ்வளவு எளிதாக திரும்ப விரும்பவில்லை. இப்போது என்னை சந்திப்பதாக அவர் கூறியுள்ளார். எனவே அவர் என்னை சந்திப்பார் என்று உறுதியாக தெரிவித்தார் எடித். கடைசியில் அவரை மாடியறையில் அமர செய்தார் ஹான்ஸ்ப்ரோ. சிறிது நேரத்தில் சுவாமிஜி உள்ளே வந்தார். ஜன்னல் அருகில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவருக்கே உரிய கம்பீரத்துடன் சமஸ்கிருத சுலோகங்களை ஓத ஆரம்பித்தார். பிறகு அமைதியாக எடித்தை நோக்கி திரும்பி, என்னம்மா என்று கேட்டார். அவ்வளவுதான். எடித்தால் எதுவும் பேச இயலவில்லை. அவரது மனதின் ஆழங்களில் எங்கேயோ ஒரு கதவு படாரென்று அடைத்து திறப்பது போல் இருந்தது. எங்கிருந்தோ அழுகை வந்தது. கண்ணீர் வந்தபடி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்தார் அவர். சுவாமிஜி மௌனமாக அமர்ந்திருந்தார். அரை மணி நேரம் அழுது தீர்த்தார் எடித். சுவாமிஜி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இறுதியில், நாளை இதே நேரம் வா என்றார் சுவாமிஜி. எடித் சென்றார். அவரது சந்நிதியிலிருந்து புறப்பட்ட போது எனது கேள்விகள் அத்தனைக்கும் விடை என்னுள்ளேயே கிடைத்திருந்தது. எனது பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகியிருந்தன. நான் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை. அவரும் என்னிடம் எதுவும் கூறவில்லை. அன்று வெளியில் வந்து வீட்டை நோக்கி செல்லும்போது சாலையில் கிடந்த கூழாங்கற்கள் எல்லாம் பல வண்ணம் காட்டும் இரத்தின கற்களாக ஜொலித்தன. எப்படியோ ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தேன். அந்த நாள் வாழ்வில் ஒரு பொன்னாளாக இருந்தது என்று பின்னாளில் தெரிவித்தார் எடித். அதன் பிறகும் ஓரிரு நாட்கள் எடித் சுவாமிஜியை தனிமையில் சந்தித்தார். அப்போது சுவாமிஜி அவருக்கு தியானம் மற்றும் பிராணாயாம பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். பொதுவாக காலை வகுப்புகள் முடிந்த பிறகு சுவாமிஜி சமையலில் ஈடுபடுவார். பெரும்பாலும் புலவு தயாரிப்பார். மிக சிலரை மட்டுமே சமையலறையில் அனுமதிப்பார். அவர்கள் அவருக்கு உதவி செய்வது என்பது அரிதாகவே இருக்கும். ஆனால் அவரது அருகில் இருப்பதே ஒரு பெரிய அனுபவம். தமது அருகில் இருப்பதன் மூலம் அவர்களுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும்
என்று தாம் எண்ணுபவர்களை மட்டுமே அவர் சமையலறையில் உதவி செய்ய அனுமதிப்பார். அப்படி பேறு பெற்ற சிலருள் எடித்தும் ஒருவர். அந்த நேரங்களில் சுவாமிஜி பேசியதை பற்றி சில குறிப்புகளையும் அவர் விட்டு சென்றுள்ளார். ஒரு நாள் சுவாமிஜி கீதை 18.61 சுலோகத்தை இனிமையாக ஓதி அதன் பொருளை விளக்கினார். கடவுள் எல்லா உயிரினங்களின் இதயத்திலும் உரைகிறார். ஒரு குயவனின் சக்கரத்தில் வைத்து சுழற்றுவது போல் தமது மாயா சக்தியால் உயிரினங்களை அவர் சுழல செய்கிறார் என்பது அந்த சுலோகம். இதனை விளக்கும்போது சுவாமிஜி கூறினார், இப்போது நாம் காண்கின்ற இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஏற்கனவே நடைபெற்றவைதான். விளையாடுபவன் தாயக்கட்டையை குலுக்கி எடுகிறான். எண்கள் வருகின்றன. ஒரே விதமான சேர்க்கை பல நேரங்களில் வரலாம். வாழ்க்கையும் அப்படித்தான். சக்கரம் சுழல்கிறது. ஒரு முறை நிகழ்ந்ததே மீண்டும் நிகழ்கிறது. அதோ அந்த பானை, அந்த டம்ளர், இந்த வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஏற்கனவே ஒரு முறை இதே இடத்தில் எப்படியே இருந்தன. இப்போது அதே சேர்க்கையில் மீண்டும் இங்கே இருக்கின்றன. நாம் என்ன செய்யலாம்? அம்மா, வாழ்க்கையின் சக்கரத்தில் நம்மை வைத்து சுழற்றுவது அவரல்லவா? எடைத்து கூறினார். சுவாமிஜி இந்த நாட்களில் உடம்பிலிருந்து விடுதலை பெற மிகவும் ஏங்கினார். ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை வரவேண்டியுள்ளது என்று சுவாமிஜி ஒரு முறை கூறினார். இதனை விளக்கும்போது தாம் வரும்போது மீண்டும் நானும் வரவேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு முறை என்னிடம் கூறினார் என்று தெரிவித்தார். உடனே நான், அவர் சொன்னார் என்பதற்காகவா நீங்கள் வரவேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு சுவாமிஜி கூறினார், அவர்களை போன்றவர்களின் ஆற்றல் அளவிட இயலாதது என்றார். இத்தகைய கருத்தை சுவாமிஜி பாசட்டோனாவில் இருந்தபோதும் ஒரு முறை வெளியிட்டார். 200 வருடங்களுக்கு பிறகு தாம் ஒரு முறை மீண்டும் வருவதாக ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். நான் அவருடன் வருவேன். எஜமானன் வரும்போது அவன் தன் ஆட்களையே கூட்டி வருகிறான் அல்லவா, அதுபோல். எடித்தின் நினைவு குறிப்பு தொடர்கிறது. சுவாமிஜி பல பரிமாணங்கள் உடையவர். அதனை விவரிப்பது அவ்வளவு எளிதல்ல. சில சமயங்களில் வேதாந்த சிங்கமாக இருக்கின்ற அவரே சில நேரங்களில் குழந்தை போல் இருப்பார். ஆனால் எனக்கு அவர் எப்போதும் ஒரு பொறுமையான அன்பான தந்தையாக இருந்தார். நான் சொல்பவற்றை பொறுமையுடன் கேட்டார். தம்மை சுவாமிஜி என்று அழைக்க வேண்டாம் என்றும் பாபாஜி என்று அழைக்குமாறும் அவர் கூறினார். பாபாஜி என்பது இந்தியாவில் துறவியை மட்டுமல்ல, தந்தையை அழைப்பதற்கும் உரிய சொல்லாகும். சில வேளைகளில் அவர் அன்பான தாயாகவும் எனக்கு தோன்றியதுண்டு. அவர் கலிஃபோர்னியாவை விட்டு கிளம்பும் முன் என்னிடம், மீண்டும் உனக்கு மனப்பிரச்சனைகளோ வேறு எந்த பிரச்சனைகளோ எழுமானால் என்னை அழை, எங்கிருந்தாலும் நான் உனது குரலை கேட்பேன் என்று வாக்குறுதி தந்தார். அதனை வாழ்க்கையில் பலமுறை அனுபவித்துள்ளேன் என்று பின்னாளில் நினைவு கூர்ந்தார் எடித்.